முன்னடப்பே கரல் வைத்து பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மைதான் அழைத்தவர் கரம் நடத்தும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியே 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 வயது அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே பிரைஸ் ஃபாதர் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே எலியாவின் தேவனே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஒருவன் மாத்திரம் மீன் எஸ் ஃபாதர் கையை தட்ட பொழுது துதித்து பாட பொழுது நான் ஒருவன் மாத்திரம் பாதாளி படைகளை எதிர்த்திடுவே நான் ஜெயிக்க ஜெயிக்க தங்களை மூடி தலையசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார் ஆவியே 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 அசைவாடும் அல்லேலூயா அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி விசுவாசிக்கிற பிள்ளை என்னோடு சேர்ந்து உற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடு எத்தனை பேர் சொல்லுவீங்க நீச்சலாழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுவே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் கையை தட்டி ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே உம்முடைய ஆவி இங்கே ஊற்றப்படட்டும் அந்த பெந்தகோஸ்தே நாளில் 120 பேர் மேலே ஊற்றப்பட்ட ஆவி இயேசுவி நாமத்தினால் எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் தேவ பிரசன்னத்தில் எங்கள் நிரம்ப உதவி செய்யுங்கப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் 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 வாய்களை திறந்து திறந்து அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை வரவேற்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை வரவேற்கிறோம் அப்பா, உம்முடைய வல்லமையை வரவேற்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ வாயை திறக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்பட போகுது, நீ வாயை திறக்கும் போது அற்புதங்கள் நடக்க போகுது. ஒரு வார்த்தையினால் அற்புதம் நடந்தது, ஒரு வார்த்தையினால் மழை பெய்தது, ஒரு வார்த்தையினால் மழை அடைக்கப்பட்டது, ஒரு வார்த்தையினால் வியாதி குணமாக்கப்பட்டது, ஒரு வார்த்தையினால் வியாதி மாற்றப்பட்டது, ஒரு வார்த்தையினால் தரித்திரம் மாற்றப்பட்டது, ஒரு வார்த்தையினால் குஷ்டரோகம் நீங்கினது, ஒரு வார்த்தையினால் ஆசீர்வாதம் வந்தது. இன்னைக்கு அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உன்னை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமுள்ள வார்த்தை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிவதல்ல. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எஸ், வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அப்பா உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே, எங்களை நிரப்பீராக, என்னை பலப்படுத்துவீராக. ஒரு சபையே அழுதுறது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு எழும்புவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நிரம்ப போது உன் வியாதிகள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்பொழுது உன் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அப்பா ஒரு வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே. உன் வார்த்தையால பூமி உண்டாகப்பட்டது, உன் வார்த்தையினால ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உன் வார்த்தையினால வெளிச்சம் உண்டாயிற்று, உன் ஒரு வார்த்தையினால வியாதி குணமாகினது, 100க்கு அதிபதியின் வீட்டில் இருந்த வியாதி சுகமாகினது, பெருபாடுள்ள ஸ்திரீ சுகமாகினார். ஒரு வார்த்தை என அனுப்பும் அப்பா. Hallelujah, 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 hallelujah. Yes, ஆவியானவரோடு இடைப்படுங்க. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பான். ஹா 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 ஹல்லேலூயா, ஹா 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 ஹல்லேலூயா, ஹா 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 ஹல்லேலூயா, ஹா ஹா ஆமென், ஹா 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 ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹா ஹா ஹல்லேலூயா, ஹா ஹா ஹல்லேலூயா.
சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. எல்லா வாயில திறந்து வாயில திறந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். மீண்டும் ஒரு செய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேர்ந்து அல்லேலூயா 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 ஆமென். வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடலாமா? வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையாம். உம்வல்ல உள்ளமே பொங்குதையாம். நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவர் வாய்களை திறந்து செய்பவரே நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்த படைத்தவரே ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே
நாதா ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே கரங்களை உயர்த்தி அதிசயமே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே எத்தனை சொல்ல முடியும்? நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்ல வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே எஸ் ஃபாதர் படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் இந்த வேளையில கர்த்தருக்கு நேராக கரங்களை உயர்த்தி என்னை படைத்த ஆண்டவர், எனக்கு நன்மை செய்த ஆண்டவர், ஒரு நாளும் என்னை விட்டு கொடுத்ததில்லை, ஒரு நாளும் அவருடைய அன்பை விட்டு நான் பிரிந்ததில்லை. அவர் என்னை அரவணைத்து என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் என்னை கனம் பொருந்தி இருக்கிறார், என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நான் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆராதனை முற்றிலும் நீர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அன்பு போதான், அவருடைய அன்பு அளவுக்கு மிகுதியா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார், எனக்கு நன்மை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார், நான் ஒரு நாளும் விடுவதல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் மீண்டும் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களிடத்துல உங்கள் வாயின் பல நாள் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஆமென்.
வாயை கொண்டு சும்மா இருக்கவே கூடாது. ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், அவரை போற்றினே இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் சேராபீன்களும் கேராபீன்களும் இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய வேலை என்ன? கர்த்தரை துதித்து கொண்டிருப்பது தான். தேவதூதர்களுக்கு பரலோகத்தில் தேவதூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறதா வேலை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவதூதர்களும் சற்று சிறுவனாக மனிதனை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை எதற்கு தெரிந்திருக்கிறார்னா, அவரை துதிப்பதற்காக மட்டும்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை நான் துதிக்க மட்டும்தான் பாத்திரனா இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் ஐஸ்வர்யம் அழிந்து போகலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அழிந்து போகலாம், உலகத்தில் இருக்கிற சரீரம் அழிந்து போகலாம், நாம் அழிந்து போகலாம், பூமி அழிந்து போகலாம், வானமும் பூமியும் அழிந்து போகலாம். ஆனால் அவருடைய வார்த்தை மாறாதது. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. எத்தனை பேர் சொல்ல முடியும், அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது? இந்த ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. நான் பரலோகத்தில் கர்த்தரோடு இருக்கும்போது நான் துதித்தது போல இந்த பூலோகத்தை என் நீடித்த நாட்கள், என் ஆயுசு நாட்கள் கர்த்தர் கொடுத்தவரை அவரை துதித்து கொண்டு இருப்பேன். அவர் செய்த நன்மைகளும், அவர் செய்த இரக்கங்களும், அவர் செய்த கிருபைகளும், அவர் எனக்கு கொடுத்த தயவுகளும் எண்ணி எண்ணி அவரை ஸ்தோத்திரிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை துதிப்பேன்? சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், கர்த்தாவே என் உதடை தொடும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை, என் வாய் உம்முடைய புகழை. இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் உதடை தொடுங்க, என் உதடை தொடுங்க, என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கணும், உலகமெல்லாம் நான் பறைசாற்றணும், உறவினர்கள் எல்லாம் முன்னாடி நான் தலை நிமிர்ந்து உம்மை உயர்த்தணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அப்பா இடத்துல தலைமை போதகர் இடத்துல கொடுக்குறேன். கரங்களை தட்டி உற்சாகமாக அதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கவனிங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது சரியான நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை தாவீது சொல்கிறது போல் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், சாட்சி வாயிலாக சொல்லணும். எவ்வளோ செய்திருக்கிறார். அது தேவனை மகிமைப்படுத்தி எழுந்துண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த விதமான இந்த காரியத்தை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி இருக்குது, ஆனால் சொன்னால் தான் அடுத்த இதில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம சபையில் இருக்கிறவங்களாம் உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி வராரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னால் தானே தெரியும், கர்த்தருக்கு தெரியும், நீங்கள் சொன்னதான் எங்களுக்கு தெரியும். அதனால் சொல்லும்போது மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சின்ன சின்ன அற்புதம் எது இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி சொல்லலாம். எழுந்து எப்படியாப்பட்டங்க யாராக இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுமா. பாருங்க, சொல்லணும் இருக்குது. எழுந்து சொன்னதானே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். எழுந்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அப்படி இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியானோ இங்கே நிற்பதும் நிர்மூலம் ஆவாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. அல்லேலூயா. என்ன ப்ராப்ளம் வருது தெரியுமா? சரீரத்தில் ஒன்றா ரெண்டா ஆர்ட்டு பிடிக்க பார்த்தான், அப்புறம் உயிரே பிடிக்க பார்க்கலாம். அது கர்த்தர் கிருபையினால ஆண்டவர் தான் என்னை தெளிவாக்கினார், சுகமாக்கினார், விடுதலை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை அனுப்பி அவர் எனக்கு பரிபூரண விடுதலை தந்தார். அவரை நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை சுகமாக்கினார், விடுதலை தந்தார். அவர்தான் பரிகாரி, அவர்தான் பரம வைத்தியர். உங்கள் வாழ்க்கையிலையும் அவரை விட்டால் நமக்கு கதி இல்லை, வழி இல்லை. அவரே பிடிச்சிங்க. அவர் தான் எல்லா விட்டுக்கும் அவர் நமக்கு உதவி செய்வார், உயர்த்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் டபுள் இல்லை ட்ரிபிள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை சீமானாக சீமாட்டியாக ஆண்டவர் மாற்றுவார். கூடாரத்தில் இருக்கிற உங்களை அரண்மனைக்கு கொண்டு வருவார். அதான் அடிக்கடி சொல்ல நம்ம சபையில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடாரத்தில் இருந்த அவங்கள அழகான பெரிய வீடு கட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஒத்த 2 பேரில் இன்னும் கட்டணும். இப்போ சின்னதாக இருக்க வீடு அதுக்கு டபுள் ஆகிட்டு வரான். பயப்படாதீங்க, பெருசாக மாற்றுவார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நானே தான் பிரதிஷ்டை பண்ண போகிறேன். நானே ரிப்பன் கட் பண்ண போகிறேன். பாருங்க, அப்போ ஐயா ஜெபம் பண்ணி பரவாயில்ல, இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இதை நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சபையார். சீக்கிரம் ஆரம்பிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் ஒரு படி சாப்பாடு சாப்பிட்டோம். கடங்கிடம் பட்டில கடன்படாத கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சீக்கிரம் அதற்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வேற யார் வந்திருக்கிறீங்க? வேற யார் வரலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட். நான் 7 வார்த்தையை கொடுத்தேன். அது தியானம் பண்ணி இருப்பீங்க. தியானம் பண்ணுங்க, பேசுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏப்ரல் 3ஆம் தேதி இன்னும் இருக்குது. இன்றைக்கி தானே தேதி 23. ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்க. காலையில் கரெக்டாக அந்த ஆராதனைக்கு வாங்க. இன்னும் இருக்குது. நான் வாரம் அறிவிக்கிறேன். கேள்வி பதில் தரேன். அது கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லாத போனால் எடுக்கலை. வர வார்த்தை கண்டிப்பாக கொடுப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கவனிங்கள். கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கணும். சம்பாதிக்கிறீங்க, அது யார் கொடுத்தது? நான் சம்பாதிக்கிறேன், மனுஷன் கொடுத்தான். அது ரைட்டு. உங்களுக்கு பலனை கொடுத்தது அவர் தானே, சுகத்தை கொடுத்தது அவர் தானே. வேதத்தில் நிறைய பாயிண்ட்டு சொல்லலாம். நீர் பாய்ச்சினா போலாம் சொல்லலாம். விதைத்தான், எல்லாம் செய்தான். நீர் பாய்ச்சினா விதைத்தான், எல்லாம் பண்ணான். ஆனால் ஒன்று இருக்குது, விளைய செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் நீ கொடுத்தா ஒரு பங்கு அது 100 மடங்குல பல 1000 மடங்கு கோடி மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு கையை விரிவாக திறந்து கொடுக்குறியோ, உன்னுடைய தசம் பாகனா 10ல் 1 அதில் உண்மையாக இருங்க. காணிக்க சம்பாதிக்கிறதுல உண்மையாக இருங்க. கொடுத்து பாருங்களேன். தீர்க்க தரிசனமாக தர்றேன், சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தருவார். கொடுக்காத பெற முடியாதுங்க. கொடுங்கள் கொடுக்கப்படுன்னு வேதம் சொல்லுது. எப்படி தருவாராம்? அம்மிக்கி குலுக்கி நல்லா ஆட்டி, படி அழகிறவங்களுக்கு தெரியும், ஆட்டி குலுக்கி நல்லா அளந்து சரிந்து போகிற மட்டும் ஆண்டவர் உங்கள் மடியில் போடுவார். அல்லேலூயா. அதுதாம்மா ரகசியம். கொடுங்க, கர்த்தருக்காக கொடுங்க. அப்போ தான் நீங்கள் திரளான ஆசீர்வாதத்தை. பேதுரு அவன் பணத்தை கொடுக்கல, அவன் போட்டியே கொடுத்தான். அவன் மீன் பிடிக்க போட்டியே கொடுத்தான். அவன் பணம் இல்லை அவங்ககிட்ட. ஆனால் அவனுக்கு சீமானாக மாற்றிட்டார். சீமானாக மாற்றினார். வலையை
கிழிஞ்சு போகத்தக்கதாக அவன் மீன்களை பிடிச்சான். அல்லேலூயா. எனக்கு மீன் ரொம்ப இஷ்டங்க. யார் யார் மீன் சமைக்கிறீங்களோ தெரியும். நீங்களே சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருக்கமாயிருந்தீர். தங்குவேன், உமது சிட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். தலைமுறை தலைமை இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயவையும் உண்மையும் அவர் காக்க கட்டளையிடுவார். இப்படியே தினமும் என் பொருத்தனையை நான் செலுத்தும்படிக்காக நாமத்தை எனக்கு கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அம்மா ஒரு பாடலை பாடு. வரிசையாக வாங்க. கர்த்தரை கனமனும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேர் அம்மா கிட்ட அவங்க கிட்ட எழுதிங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள் வார்த்தையினா நான் வேலனானே, உன் தழும்புகளா நான் சுகமானே. உன் வார்த்தையினா நான் வேலனானே, நான் வேலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட
ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் வாயினால் நம்முடைய வாய் எப்படிப்பட்ட வாய்னா கர்த்தருடைய வாயா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வாயா இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பக்கத்தில் பார்த்து நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்பணும், ஆண்டவருடைய நன்மைகளை விரும்பணும். எனக்கு வியாதி இல்லைன்ட்டு உன் வாயால் அறிக்கை பண்ணும் போது தான் விடுதலை கிடைக்கும். எனக்கு இப்போ என் பிரச்சனை எல்லாம் மாறும் என் வாயால் சொல்லும் போது தான் நன்மை வரும். எனக்கு வியாதி இல்லை, என் கடன் பிரச்சனை இல்லை, எனக்கு போராட்டம் இல்லை, நீ சொல்லும் போது தான் உனக்கு ஆசீர்வாதம். உன் வாயின் பலனாலே நீ திருப்தி ஆகுவாய், உன் வாயினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். வேதம் இப்படியே சொல்லுகிறது. கர்த்தர் ஏன் தெரியுமா வாயை சொல்லுகிறேன், வாயை குறித்து நான் பேசுகிறேன்னா, இந்த வாயால் என்ன பண்ணுறோம்? சபிக்கிறோம். இந்த வாயால் ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறோம். எப்படி? ரெண்டுத்துக்கும் ஆசீர்வாதத்தை பேசி பாருங்கள், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது. அப்போ வாயை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாய் எப்படியாப்பட்டதுனால் கர்த்தராலே இந்த வாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாயை வச்சுட்டு பேசுறது, அடுத்தவனை குறை சொல்றது, அடுத்தவனை குற்றம் பேசுறது. வேதம் இப்படியா சொல்லுகிறது. அப்போஸ்தலராகிய பவுல் ஒருவன் வீட்டிற்கு பிரவேசிக்கும் போது அவன் வீட்டில் சமாதானம் என்ன கடவுதே உண்டாகட்டும். அவன் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா, அவன் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா இந்த சமாதானம் எப்படி வரும்? யாருக்கு வரும்னு சொன்னாரு? சொல்றவங்களுக்கு. ஒரு வீட்டில் சமாதானம் இல்லைன்னா அந்த வீட்டில் நீங்கள் ஆசீர்வதிச்சு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லுங்கள், வாழ்த்துங்கள். அவர்கள் வீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்கள். சொல்லும்போது அந்த வீட்டில் சமாதானம் இருந்தால் அந்த சமாதானம் நம்ம வீட்டுக்கு வரும். இப்போ நான் உங்கள் இடத்துல கேட்குறேன், உங்கள் வாயால் ஒரு வீட்டில் சமாதானம் இருக்கிற வீட்டை நீங்கள் தூஷித்தா அது எப்படி போகும்? அவங்களுக்கு போகுமா, உங்களுக்கு வருமா? யாருக்கு வரும்? யாருக்குமா வரும்? எனக்கு வரும். என் வாய் நன்மைகளால் புசிக்கிறதா இருக்கும். என் வாய் தேன் கூடை போல இருக்க வேண்டும். என்னுடைய நாவு கர்த்தரை சேவிக்கபடியாக இருக்கிறது. வேதம் இப்படியா சொல்லுது, அவர் நாசிலே சுவாசத்தை ஊதினார். எதில் ஊதினாரு? ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர் தன்னுடைய வாயை எடுத்து மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும்போது அவருடைய நாவினால நம்மளுடைய சுவாசத்தை ஊதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானான். ஆண்டவருடைய நாவை எடுத்து எப்படின்னா, ஆண்டவருடைய நாவை உங்களுடைய ஜீவ சுவாசத்தை எப்படி ஊதினா, உங்க வாயோடு கர்த்தருடைய வாயை வைத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்றால் அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகங்களும் அவருடைய வரங்களும் யாருக்குள்ள கிரிகை செய்து கொண்டிருக்கிறதா? உங்களுக்குள்ள கிரிகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாவை குறித்து நீங்கள் ஆசீர்வாதமாய் பேசும் பொழுது அது ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் மேல் வரும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், எனக்கு வியாதி இல்லை. டிக்ளேர் பண்ணி சொல்லுங்க, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு நோய் என்பது இல்லை, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. என கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவர் நாசிலே சுவாசத்தை ஊதினார் என்றால் தன் வாயோடு, யாருடைய வாயை? ஆண்டவருடைய வாயை வைத்து சுவாசத்தை ஊதினார் என்றால் அந்த வாயினுள் ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது. அது ஜீவனாய் இருக்கிறது. அதை எதை விரும்புகிறதோ அதை செய்து முடிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் விரும்புகிறதை அதை செய்து முடிக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவேன், உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். அது வார்த்தை வல்லமை இருக்கிறது. என்னால் மதிலை தாண்ட முடியும், என்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்கள் வாயை நான் அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பின்பு தேவன் தமது சாயலாகவும் 26 பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. மனுஷனை உண்டு பண்ணும் போது எப்படி உண்டு பண்றாருன்னா, அவன் நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதிட்டு ஆண்டவர் அப்படியே என்ன பண்றாரு? விட்டுட்டு போல எல்லாத்தையும் படைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். மூன்றாவது காரியம், அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க சார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்புறம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எதை ஆண்டு கொள்ளுங்கள்? பூமி அனைத்தின் மேல் நடமாடுகிற ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு சும்மா விடல. இந்த ஆதாமை உருவாக்கிட்டு ஆண்டவர் சும்மா விடல. ஆதாமு மிருகத்துக்கு என்ன பேர் வைக்கிறானோ அதுதான் இந்நாள் வரைக்கும் பேரா இருக்கிறது. மிருகத்துக்கு அவன் எதில் பேர் வைக்கிறான்? அவன் காதாலே வைக்கிறான். அவன் வாயினால அவன் சிங்கம் உருவாக கடவுள் சிங்கம் பேர் வச்சா அது என்ன பேரு? சிங்கம் தான். யானைன்னு பேர் வச்சா, பூனைக்கு பேர் வச்சா அவன் எதால வைக்கிறாமா? தன்னுடைய வாயினால வைக்கிறான். பின்பு தேவன் நீங்க ஆள கடவுது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் வாயின் பலனை நீங்கள் திருப்தியாய் புசிக்கும் பொழுது அது உங்களை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு வாயால சொல்லத்தான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் வியாதியோடு கடைசி வரைக்கும் நான் இந்த வியாதியில இருப்பேன், இந்த சூழ்நிலையில் இருப்பேன், இந்த மரண பயத்தில் இருப்பேன் நீ சொல்லி 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 இன்னும் நீ எப்படி இருப்ப? வியாதியோடு தான் இருப்ப. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சேர்ந்து கையை தட்டி பாடலாம் எல்லாரும். ஒரு வார்த்தை சொல்லும் எங்கள் ஒரு வார்த்தை சொல்லும், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையில சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாயின் வார்த்தையினால, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாயின் வார்த்தையினால சந்தோஷத்தை அனுபவிப்பேன். நீங்க ஏன்னா உங்க வாயை கர்த்தர் உங்க மௌனமா இருக்க விடல. உங்களுக்கு நாவை கொடுத்து அவருடைய சுவாசத்தை கொடுத்தது எதற்கென்றால் ஜெபித்து கேட்டுபடி பெற்றுக்கொள்ளும்படியா உங்களுடைய நாவை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. மௌனமா இருந்து நான் வேதத்தை, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை கனிகளை தந்து. அவன் எதை தியானிக்கணும்? வாயில தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாயில ஜெபிக்கிற மனுஷன், வாயினால் பேசுகிற மனுஷன். நீ ஆசீர்வாதத்தை பேசினால், இந்த யாக்கோப்பு என்ன பண்ணுகிறான்னா, ஆண்டவரிடத்துல இரவு முழுவதும் ராக்கால முழுதும், ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம், ராக்கால முழுதும் பிரயாசத்துடன் ஆண்டவர் என்ன பண்றான்? ஜெபித்து போராடி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுறார், விடிய காலமாகிறது என்ன போக விடு. அவன் சொல்லுகிறான், அந்த யாரோ சொல்ற யாக்கோபு சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. எதனால சொல்லுறான்? அவன் காதால சொல்லிட்டானா? எதால சொல்லிட்டான்?
வாயால சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன். அப்போ மரணமும் ஜீவனும் எதில் இருக்குதா? உன் நாவில் இருக்குது. இந்த நாவை வைத்து கர்த்தாவே நீர் என் தேசத்தில் என்னை ஆசீர்வதியும், என் பட்டணத்தில் என்னை ஆசீர்வதியும், என் உறவுகள் மத்தியில் ஆசீர்வதியும், என்னை கனப்படுத்தி என்னை உயர்த்தும். அல்லேலூயா. நீ இந்த வாயை வச்சுக்கிட்டு ஆண்டவரே நான் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி 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 நீ எப்படி இருக்கிற? நல்லா இல்லாம இருக்கிற. நீ ஆசீர்வதிக்கிறவர்களே, நீ சபிக்கிறவர்களே, நீ சபிச்சு நீ மற்றவங்களை சபிச்சு சபிச்சு நீ ஓகே. குடும்ப சண்டையில் உறவுகளில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தா சொல்லுவாங்க சனிங்கன்னு. அல்லேலூயா. மனைவி சொல்லுவாங்க நீ நல்லாவே. கணவன் மனைவி பார்த்து நீ நல்லாவே. இந்த வார்த்தை என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? சொல்லுங்க. இந்த வார்த்தை என்ன பண்ணுது? வேலை செய்யுது. குடும்பம் என்ன ஆகுது? கஷ்டமா இருக்குது. அம்மா வருவாங்க, ஃபர்ஸ்ட் என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? அவர் நல்லா இல்லை. நீ தானம்மா 2 நாளுக்கு முன்னாடி சொன்ன நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு. ஹல்லேலூயா. கணவர் வந்து சொல்லுவார், பாஸ்டர் எங்கள் மனைவி படுத்த படுக்கையாக்குறாங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னாச்சு பிரதர்? நல்லா இல்லை பாஸ்டர். 2 நாளுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு சைடு போயிருந்தேன், நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்களா உங்கள் மனைவி நீ நல்லா இருக்க மாட்டேன்னு. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனானது உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அந்த ஜீவன் உள்ள வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. வேதம் இப்படியா சொல்லுகிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கும்போது அது எப்படிப்பட்டதா? வல்லமுள்ளையா இதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பிதாவையும் பயன்படுத்துகிறது இல்லை, கிறிஸ்துவகிட்ட இருக்கிற அன்பு உங்ககிட்ட இல்லை, பரிசுத்த ஆவியான ஒரு அந்நிய ஐக்கியமும் உங்களிடத்துல. இருக்கிற வாய் என்ன போடுதுன்னா, வாயை குறித்து நான் செத்து போயிடுவேன், என் குடும்பம் நல்லா இருக்காது, என் கடன் பிரச்சனை, எனக்கு வியாதி, எனக்கு தரித்திரம். கடைசி வரைக்கும் நீ எங்க இருக்கிற? தரித்திரத்தில் இருக்கிற. ஐஸ்வர்யவானோ அவன் ஞானத்தை சம்பாதிக்கிறான். ஆமென். ஐஸ்வர்யவானோ தன் வாயினால் அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இருளுக்கு தூரமாவாய். அல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விழித்திருக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அப்ப வாயை திறந்து என்ன பண்றோம்? மற்றவனை போட்டு சபிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும்? எத்தனை பேர் கேட்க போறீங்க? அல்லேலூயா. 38 வருடமா ஒரு திமிர்வாதக்காரன் தன் வாய்களை திறந்து தாவீதின் குமாரனே எனக்கு எனக்கு மனம் இறங்குன்னு கேட்கும்போது அவன் வாய்களை திறக்கும் போது அவன் வியாதி குணமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோப்பு என்னை ஆசீர்வதித்தால் வழியே உன்னை போக விடேன் என்று சொல்லும் போது கர்த்தர் யாக்கோப்பை ஆசீர்வதித்து பல மடங்கு விருத்தியடை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக குடும்பங்களில் அநேக பிள்ளைகளை தன் மேலே சாபங்களை போட்டுக்கொண்டு வாயினால ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம, கர்த்தருக்கு இடம் கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடாம, பொல்லாத அசுத்த ஆவிகளுக்கும் பொல்லாத வார்த்தைகளுக்கும் இடம் கொடுத்து இந்த நாவினால கர்த்தரை துதித்து இந்த நாவினாலே மற்றவனை சபித்தால் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. என் நாவுக்கு கர்த்தர் காவல் வையும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோப்பு விரும்பினாங்க ஆசீர்வாதத்தை, வாயினால் அறிக்கை பண்ண. நீங்க விரும்புங்க. நான் இப்பயும் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து நீங்கள் ஐஸ்வர்யத்தின் பிள்ளையா இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஐஸ்வர்யத்தின் பிள்ளை, நான் கனத்திற்குரிய பாத்திரத்தின் மகன், நான் திருப்தி அடையணும். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு, இன்னைக்கு நான் சொல்றேன், ப்ராப்பர்ஸியா சொல்றேன், நான் பரலோகம் காணும் முன்னே, நல்லா கொடுங்க, நான் பரலோகம் காணும் முன்னே இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் என் வீட்டில் இருக்கு. நீங்க வாய்களை திறக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் வாய் திறக்க மாட்டாங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நான் ஐஸ்வர்யவான், நான் வியாதி இல்லை, எனக்கு என் குடும்பத்தில் தரித்திரம் அல்ல, என் குடும்பத்தில் போராட்டம் அல்ல,
என் சுவாசத்துல, என் நாசியில கர்த்தருடைய சுவாசம் ஊதப்பட்டது. அது ஜீவனாகி, அந்த ஜீவன் பெலனாகி, அது இன்று உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதாமுடைய வாயில கர்த்தருடைய ஜீவ சுவாசம் ஊதப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாயில ஜீவ சுவாசம் ஊதப்பட்டு கொண்டிருக்குது. ஆமென். நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. சிபிஆர்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாருக்குன்னா ஹார்ட் அட்டாக் ஆயிட்டோன்னு, ஹார்ட் அட்டாக் ஏதோ மறிக்கிற சூழ்நிலை வரும்போது டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனுஷனை படுத்திருக்கும் போது தன்னுடைய வாயை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த மனிதனுடைய வாயில வச்சு ஊதுவாங்க. ஊதி அவனுடைய இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க, இருதயத்துக்கு நேரம் கைகளை வச்சு பம்ப் பண்ணுவாங்க. அவனுக்கு என்ன வரும்? ஜீவன் சுவாசம் வரும். இன்னைக்கு தான் இந்த என்னது சிபிஆர் மருத்துவம். என் ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் முன்னே தன்னுடைய ஜீவன் உள்ள சுவாசத்தை அவன் வாயின் மேலே ஊதி, அவன் நான் பெற்றுக்கொள்கிறது எதுவோ அவன் பெற்றுக்கொள்வான், நான் சொல்லுகிறது எதுவோ அவன் சொல்ல கடவான் என்று ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால் அந்த நாவு ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த வாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ ஆதாமுடைய சந்ததி என்றால் உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாயில் இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமை கொடுத்து, ஆதாமே, ஓ ஆண்டவருக்கு தெரியாதா? ரலிலியோ சொல்லுங்கள, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் ஒரு ஆதாமை உண்டு பண்ண தெரிந்த ஆண்டு மனுஷனை மண் எடுத்து படைத்து, மிருகங்கள் உண்டாக கடவுது, கடல் மச்சங்கள் உண்டாக கடவுது, ஆகாயத்து பறவைகள் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, இருள் உண்டாக கடவுது, ஜலம் உண்டாக கடவுது, பூமியானது ஒழுங்காக கடவுது, எல்லாமே கடவுது 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 கடவுதுன்னு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மனிதனை மட்டும், மனிதன் உருவாக்கப்படுவதுன்னு சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் தம்முடைய சாயலாய் மனிதனை படைத்தார். அந்த சாயல் உள்ள மனிதன் அவருடைய சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் என்றால், தன்னுடைய சாயலாய் இருக்கிறவன் கர்த்தர் எப்படி செய்தாரோ அப்படி அவன் செய்ய கடவான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கும் நமக்கு பிரிவினை உண்டுப்பாங்கல்ல, பிதாவான தேவன் நமக்கும் அவருக்கு பிரிவினை உண்டாக கடவுளை. நல்லா யோசித்து பாருங்களேன். ஆதியாகம புத்தகத்தில் வாசித்து பாருங்களேன். எல்லாமே ஆக கடவுது படைத்து மனுஷனை மட்டும் உண்டாக்குறதுக்கு அதுக்கல்ல, நான் செய்த கிரியை நீயும் செய், நீயும் மிருகத்துக்கு பேர் வை. ஹல்லேலூயா. நீ பூமியை பழுகி பெருகு, நீ எதற்கு பேர் வைக்கிறோ அது ஆக. சொல்லுங்களேன், ஆக. இன்னைக்கு சொல்லுங்க, நான் எப்படி ஜெபிக்கிறேனோ அது எனக்கு என் வாழ்க்கையில் அது அப்படியே ஆக கடவுது. என் வாயினால் எதை வேண்டுகிறேனோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என் குடும்பத்தில் நான் எதை வேண்டுகிறோம் அது நடக்கட்டும். என் பிள்ளைகளுக்காக நான் எதை வேண்டுகிறோம் அது நடக்கட்டும். நான் இன்னைக்கு சொல்லணும், நான் பூமியின் ஐஸ்வர்யத்தில் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. உனக்கு ஐஸ்வர்யம் வேணாவா? சொல்லுங்க, ஐஸ்வர்யம் வேணாவா? வேணுன்றவங்க நல்ல கரங்களை வைத்து, கர்த்தர் என் நாவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் இந்த நாவில் இருக்கிறது. நான் ஜீவன் உள்ள வார்த்தை எனக்குள்ளது. அவருடைய ஜீவ சுவாசத்தை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். நான் எதை பேசுவேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் ஞானத்தை பேசுகிறேன், ஞானம் எனக்கு பதில் தரும். என் வாயினால் என் வயிறு நிரம்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாயினால் வயிறு நிரம்பும்ட்டு? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லணும், பாவ அறிக்கையிடும் பொழுது இந்த வாயினால் அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க. வாயினால பேசி 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 ஜெபித்து ஜெபித்து என்ன பண்றோம்? அறிக்கை செய்து இயேசுவுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரெல்லாம் நீதிமான் என்று தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய ஒரு சுவாசத்துல கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. உங்களுடைய நாசில கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. அது வெறுமையாய் திரும்பி வராது. ஆனா இந்த வாயை வச்சுக்கிட்டு யோபு போல, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது, நான் பயந்தது எனக்கு வந்தது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் எனக்கு 20 வருஷமா தலைவலி இருக்குது, 20 வருஷமா கை கால் வலி இருக்குது, இந்த வியாதி மாறலை ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் நீங்கள் போன வாரம் ஜெபம் பண்ணீங்க,
இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஜெபம் பண்ணிங்க, கொஞ்சம் பரவாயில்ல. நீ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி இருக்குல்ல, கடைசி வரைக்கும் அது கொஞ்சமாகவே தான் இருக்கும். நீ சொல்லணும், வா பாஸ்டர் கிட்ட வல்லமல்ல, பாஸ்டர் கிட்ட அபிஷேகம் இல்லை, பாஸ்டர் கிட்ட வரங்கள்ல, உன் வாயின் பலனால் நீ திருப்தி அடைவாய். என் வாயினால் அறிக்கை செய்யும் போது எனக்கு வியாதி இல்லை நீ சொல்லும் போது வியாதிகள் இல்லை நகரவாசிகள் சொல்லுவார்கள். வேத வசனம் சொல்லுகிறது வியாதிகள் இல்லை என்று சொல்லுவார். கேள்விப்பட்டுனுவதா? சொல்லுவார்கள் தானே வருது. அப்போ வாய் என்ன சொல்லுதானே? வாயின்றது சொல்லுதானே. உன் வாயினால சொல்லிப்பார். கர்த்தர் உன் வாயின் பலனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாயினால சொல்ல முடியும்ட்டு? அல்லேலூயா. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கையில் தட்டி எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே எஸ் சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த வாயின் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கேன். யாக்கோப்பு அவன் வாயினால் நீர் என்னை ஆசீர்வதித்தால் உன்னை விடுதலை பற்றி கொண்டான். நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாம் கர்த்தரோடு பேசி பேசி வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் கர்த்தரோடு நடக்கும்போது அவனோடு பேசி கொண்டிருந்தான். இந்த ஆதாம் கர்த்தரோடு பேசி கொண்டு நடந்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. இந்த ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்திருந்தான். அப்போ எப்படின்னா, இந்த ஆதாம் சொல்லியிருப்பான், ஆதாமுடைய யோனோக்குடைய தாத்தா, யோனோக்குடைய தாத்தா யாரு? கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தாக்கு தாத்தா யாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? யோனுக்கு தாத்தா நோவாங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நல்லா பைபிள் ரீட் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. ஆதாம் நம்ம முற்பிதாக்களுக்கு முன்னோடி யாரு? ஆதாம். இந்த யோனோக்கு ஆதாமோடு சஞ்சரித்திருப்பான், ஆதாமோடு பேசியிருப்பான். இந்த ஆதாமு ஏனோக்கு இடத்துல சொல்லியிருக்க மாட்டாரா, நான் ஆண்டவரோடு பேசினேன்ப்பா, நான் ஏதோம் தோட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் என் கூட பேசின்னு இருப்பாரு. அல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? இந்த யோனோக்கு கிட்ட ஆதாம் சொல்லியிருப்பாரு, நான் ஆண்டவரோடு எப்படி பேசுறது தெரியுமா? ஆண்டவர் எனக்கு மிருக ஜீவன்கள்லாம் கொடுத்து இதுக்கெல்லாம் பேர் வையின்னு சொன்னாரு. நான் எதுக்கெல்லாம் பேர் வச்சனோ அதுதான் இன்னைக்கு பேரா இருக்குது. என் வாயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி தெரியுமா? என் வாயில அவர் வாயை வச்சு அவருடைய சுவாசத்தை எனக்கு கொடுத்து அந்த சுவாசம் ஜீவனாகி நான் எதை வேண்டுகிறேனோ அதையெல்லாம் அருளச் செய்யும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இதை சொல்லும்போது இந்த யோனாக்கு பிடிச்சிக்கிட்டான். ஓ, ஆண்டவரோடு இப்படி பேச முடியுமான்னு இந்த யோனாக்கு ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க தன் வாயினால என்ன பண்ணுச்சுங்க? அழிந்து மாண்டு போனாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வரும்போது யாத்ராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11-15 கூட வாசிங்க பார்க்கலாம். டக்குன்னு எடுக்கணும்ல. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை போதிப்பேன் என்றார். அப்ப ஆண்டவர் நீதி எனும் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், வேதம் என வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், ஜெபம் என்கிற பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம
நான் தரித்திரமா இருக்கிறேன் சொல்லி 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 தரித்திரமாகிறதும், இந்த வாயை வச்சுக்கிட்டு எனக்கு வியாதியோடு இருக்கிறேன் சொல்லி சொல்லி வியாதியோடு இருக்கிறதும் உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் நடந்து வரும்போது, எகிப்திலிருந்து வரும்போது அவங்க சாப்பிட்டது நம்ம எப்பவுமே அடிக்கடி சொல்லுவோம், குமட்டிக்காவும் வெள்ளரிக்காவும் பூண்டு தாளும். இதை சாப்பிட்ட ஜனங்க வரும்போதெல்லாம் சொல்லின்னு வந்துச்சிங்கன்னா நம்ம சொல்லுச்சுங்க மோசே கிட்ட, மோசே என்ன சாவடிக்கவா கொண்டு வர போற? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு பிரச்சனை தண்ணி இல்லாத போது, மோசே அங்கே நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், எங்களை சாவடிச்சு கொண்டு போடவா வந்த? ஓகே. மோசே எங்களுக்கு இறைச்சி இல்லை, எங்களை கொண்டு போடவா இங்கே வந்த? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே எகிப்தில் கலர் இல்லைனா எங்களை இங்கே அடக்கம் பண்ண கொண்டு வந்த? கடைசி வரைக்கும் சொல்லி 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 இந்த ஜனங்க வனாந்தரத்தில் கல்லறையை அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் வாயை காக்காம பிராணனை அழித்து போடுகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல வனாந்தரத்தில் மாண்டு போகிற அநேக ஜனங்கள் உண்டு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாரா இருந்தாலும் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை அறிக்கப்படுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு 4 பேராவது சொல்லுவீங்கன்னு பார்க்கிறேன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு நன்மை மேலும் மேலும் பெருகும். ஹல்லேலூயா. யாக்கோபு ஜெபிக்கும் பொழுது அவன் ஆசீர்வாதம் வாங்கினானா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கும் போது ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க. எனக்கு வியாதி இல்லைன்னு நீங்க டிக்ளேர் பண்ணும்போது உங்களுக்கு வியாதி மாறும். என் சூழ்நிலை மாறும் நீ டிக்ளேர் பண்ணும்போது உங்களுடைய சூழ்நிலை மாறும். என் கடன் பிரச்சனை மாறும் நீ டிக்ளேர் பண்ணும்போது உன் கடன் பிரச்சனை மாறும். நன்மையும் தீமையும் இந்த வாயில் இருக்குது. நீ நன்மையான கனிகளை புசித்தால் உன் அந்த கனி பலனை தரும். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் மரணமும் ஜீவனும் மரணமும் ஜீவனும். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? உங்க வாயை திறங்க. ஆண்டவரே, எங்கள் கணவருக்கு பரிபூர்ண விடுதலை தாங்க, எங்கள் மனைவிக்கு பரிபூர்ண விடுதலை தாங்க, எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, எங்கள் பிள்ளைகளின் சமாதானத்தை கொடுங்க, எங்கள் உறவுல சமாதானத்தை கொடுங்க. இதை சொல்லி பாருங்க, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் நன்மையினால் திருப்தி அடையும். உங்களுடைய குடும்பம் உயர்வடையும். உங்களுடைய குடும்பம் பட்டணத்திலும் உலகத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வாயை வச்சுக்கிட்டு நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, நீ விலகாத போயிடுவ சொல்ல 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 உன் வாயினால சிக்குண்டு போகிறாய். இந்த வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். இந்த வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான். மீண்டும் சொல்லுகிறேன், உங்க வாயை நீங்க அற்பமா எண்ணாதீங்க, உங்களுடைய சுவாசத்தை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. ஏனால் நீங்க சுவாசிக்கிறது கர்த்தருடைய ஆத்துமா, நீங்க சுவாசிக்கிறது கர்த்தருடைய ஜீவன். அந்த ஜீவன் பெலனாகி மாம்சமாகி சரீரமாக வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆண்டவர் மோசேவிடத்தில் கற்பாறை இடத்தில் பேசும்பொழுது தண்ணீர் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை பார்த்து பிளவுன்னு சொல்லும் போது என்ன பண்ணுது சொல்லுங்களாமா? 2 பிளந்தது. யோர்தானை பிளக்க சொல்லும் பொழுது சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். இந்த ஜனங்களை பார்க்கும்போது ஏறக்குறைய ஹல்லேலூயா, என்னை பார்க்கிறவர்களை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். நல்ல கைகளை தட்டி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுங்க. மோசே பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் வாயில் கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்படும் போது அவன் சொல்லுகிறது இதுவோ அவன் குடும்பத்தில் நடந்தது. ஆமென். அவன் போயிட்டு செங்கடலை 2 பிளக்குன்னு சொல்லும் போது அந்த வாயால் தானே சொன்னான். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், என் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள் 2 பிளக்க கடவட்டும், எனக்கு எதிராக இருக்கிற வியாதி மாற கடவுள் ரொம்ப கவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல சொல்லத்தான் நன்மைகளால் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சத்தமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. இப்ப நான் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேன் தெரியுங்களா? உன் வாயை ஆசீர்வாதமாய் பேசு, உன் வாயை காத்துக்கொள். உன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். மோசே கற்பாரில் மட்டும் பேசலாமா?
பரலோகத்திலிருந்து ஆண்டவத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்யும்போது மன்னாவை கொண்டு வந்தாமா. இன்னைக்கு நீ கேட்டுனா கத்தர் அந்த மாதிரி மன்னாவை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் களஞ்சியங்கள் பரிபூரணமாய் மாறும். நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பலன் உண்டு. உன்னுடைய வீட்டிற்கு பிரவேசிக்கும் போது அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தோடு வாழ்த்து சொல்லி பாருங்க. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். அந்த குடும்பம் உயர்வடையும். மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது. நீ சொல்லி பாரு, ஆண்டவரே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், என் உறவுகளை ஆசீர்வதிக்கிறேன், என் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறேன், என் தேசத்தை ஆசீர்வதிக்கிறேன், நான் தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என் வாயை நான் காக்க போறேன்னு சொல்ல போறீங்க? அப்படிப்பட்ட சொல்லர்கள் மட்டும் சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். ஆமென், அல்லேலூயா. பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு இருப்பீங்க? உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ள கர்த்தருடைய வரங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ள அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். யோவான் 17:21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசத்திற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும். ரொம்ப சத்தம், ரொம்ப கம்மியா பேசுறீங்க சிஸ்டர். மைக்கில் என்ன வசிக்க முடியுமா? அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யாரில் ஒன்றாய் இருக்கவும்? இப்ப நீங்க சொல்லுங்க, யாரில் ஒன்றாய் இருக்கவும்? யாரில? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோனரோடு நம்ம ஒன்றாக இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க. இப்போ நான் பாஸ்டர் இங்கே இருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள பிதா இருக்கிறார், எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள பிதா இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். அப்ப என் வாயில் வருகிற வார்த்தை நான் பேசுவதல்ல, பிதா பேசுகிறார். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். என் வாயிலிருந்து வார்த்தை யார் பேசுறது? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இப்போ உங்க வாயிலிருந்து வார்த்தை யார் பேசுகிறது? அப்போ உங்க வாயில எது வரணும்? உங்க வாயில எது வரணும்? சத்தமா கேட்கல. உங்க வாயில எது வரணும்? உங்க வாயிலிருந்து. அப்ப நீங்க வாயிலிருந்து சாபத்தை விரும்புவீங்களா? அப்ப உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா, பிதாவானவர் இல்லைன்னா நீங்க என்ன விரும்புவீங்க? சாபத்தை. அப்ப நீங்க சொல்லுவீங்க, கடைசி வரைக்கும் இவன் நல்லா இருக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் நோயோடு இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் கஷ்டமா வாழுவேன் நீ சொன்னேன்னா நீ எதை விரும்புகிறான்னு அர்த்தம்? நான் கேட்க மாட்டேன், நீங்க தான் சொல்லுங்க. நீங்க எதை விரும்புகிறீங்க? அல்போன்சம்மா எதை விரும்புகிறீங்க? சாபத்தை விரும்புகிறீங்க? யார் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்க? பிதா என்னில் இருக்கிறார், அவருடைய சுவாசத்தை என் வாயில் ஊதப்படும் பொழுது அது ஜீவனாகி பலனாகி மாம்சமாகி உயிராய் இருக்கிறது என்றால் அந்த வார்த்தை தரையிலே விடாது, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த ஆதாமை கர்த்தர் அவனுடைய சுவாசத்திலே ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுக்கும்போது இந்த ஆதாம் எதையெல்லாம் ஆசீர்வதித்தானோ அதையெல்லாம் ஆசீர்வதித்தது உண்மை என்றால் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் எதையெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். 10 ஆமென் தான் வருது ஒரு சபையில். இந்த சபைகள்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா?
ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் வியாதிகள் மாறிடும், உங்கள் சூழ்நிலை மாறிடும். அம்மா உனக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேம்மா, நீ நல்லா இருப்பனா ஆமேன். பார்த்தீங்களா, இப்போ ஆமேன் வருது. ஆனால் நான் சொல்லுறேன், உன் வாயில் தான் வல்லமகுதுன்னு சொல்லும் போது 10 பேர் ஆமேன், 11 பேர் தூக்கம், 12 பேர் என்னடா நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ ஜீவனுக்குள்ள வார்த்தையை பேசி பேசி உன்னை பலப்படுத்திப்பார், உன் வாழ்க்கை மாறும். நீ ஜீவனுள்ள வார்த்தை பேசி பேசி உன்னுடைய வார்த்தையை பலப்படுத்திப்பார், உன்னுடைய குடும்பம் மாறும். நீ ஜீவனுள்ள வார்த்தை அறிக்கை பண்ணிப்பார், உன் தேசம் மாறும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் கீழே விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய விரலினால் என் உதடை தொடும், அப்போது என் வாய் உம்முடைய சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசணும். நீங்க இங்க இருந்து என்ன பண்ணு, பேசிட்டு போயிட்டு பக்கத்துல போயிட்டு, அவன் கிராம் பத்தியா அந்த பையன், அவன் இப்படிலாம் பண்ணுகிறான், அவன் விளங்கவே மாட்டான், அவன் கிராம் பத்தியா அந்த பொண்ணோட அந்த பையன் பேசினுக்கிறான், இந்த பொண்ணோட அந்த பையன் பேசினுக்கிறான், அந்த ஆள் தெரியுமா அவனை இதை பேசினுக்கிறான், இந்த ஆள் தெரியுமா குடிக்கிறான், இந்த ஆள் தெரியுமா என்ன பண்றான். நான் பார்த்தேன், இந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டான், எல்லாரும் சீண்டி சீண்டி சண்டை வாங்கினுக்கிறான், அவன் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கையை தட்டி பாஸ்டர் தெரியுமா, போன வாரம் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்டார், இது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்கள விடவே மாட்டேன், அவங்கள பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு, சபிச்சிடுறேன், நாசமாக போயிட்டோம் சொல்லி இந்த வார்த்தை நீ பண்ணி என்ன பண்ணுற, உன் தலையில் வரைச்சுக்க. இந்த வாய் கர்த்தர் உன் நல்ல கவனிங்க, இந்த வாய் கர்த்தரால் ஊதப்பட்டது, இந்த வார்த்தை கர்த்தரால் எழுதப்பட்டது. இதை வீணான வார்த்தைகளை பேசி தரையில் படாத. புறஜாதியருக்கும் உனக்கும் வித்தியாசம் உண்டு, புறஜாதியருக்கும் உனக்கு வித்தியாசம் உண்டு. அவன் ஆவி என்று அறியாத இருக்கிறான், அவன் தேவன் இன்னது என்று அறியாமல் இருக்கிறான், அவன் உன்னதமுள்ள தேவனை அவன் வணங்காமல் இருக்கிறான். நீயோ வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள தேவனை நீ வணங்கி கொண்டிருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் ஜீவன் உள்ளவர், இந்த தேவன் உயிர் உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உன்னோடு இருந்து உன் ஜீவிய காலமெல்லாம் நன்மையினால் திருப்தி அடை செய்கிறவர். உன் வாயின் பலனினால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் வாயின் மிகுதியினால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் வாய் கர்த்தருக்கானது, உன் நாவு கர்த்தருக்கானது, உன்னுடைய குடும்பம் கர்த்தருக்கானது. நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது பலன் உள்ளது, இது சகாயம் உள்ளது. இந்த வாயை வைத்துக்கொண்டு இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை நாள் என் நாவினாலே எத்தனையோ அசுத்தமான காரியங்களை பேசிட்டு இருந்தேன், இத்தனை நாள் அவிசுவாசமாய் பேசியிருந்தேன், இத்தனை நாள் அநேகரை நிந்தித்திருந்தேன், இத்தனை நாள் அநேகரை சபித்திருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இந்த நாவினால நான் உம்முடைய புகழை பாட போகிறேன், இந்த நாவினால உம்மை துதிக்க போகிறேன், இந்த நாவினால ஆசீர்வாதத்தை குறித்து பேச போகிறேன், இந்த நாவினால அநேகருடைய வியாதிகளை சுகமாகும்படி ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாயில வல்லமை உண்டு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம், என் வாயில வல்லமை உண்டு,
எரேமியாவின் வாயில் கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டது. மோசேவினுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டது. ஆரோனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டது. ஆதாமுடைய சுவாசத்துல கர்த்தருடைய ஜீவன் ஊற்றப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய சுவாசத்துல கர்த்தருடைய ஜீவன் ஊற்றப்பட்டிருக்குது. அந்த ஜீவன் இயேசுவுடைய பலனாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஜீவனுடைய தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வாழுவார், அது போதும் என் வாழ்விலே. சேர்ந்து, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா நீர் என்னோடு சேர்ந்து போலாமா? எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. எப்பவர் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வார்த்தையில வல்லமை இருக்கிறது, இனி இந்த வார்த்தை வீணான காரியத்துக்கு பேச மாட்டேன், இனி இந்த வார்த்தை என் வாயினால் ஒருத்தரை தூஷிக்க மாட்டேன். அம்மா, நான் உண்மையாக சொல்லுகிறேம்மா, இந்த வாய் கர்த்தர் கொடுத்ததுமா, இந்த வாயில் ஜீவன் அவர் கொடுத்ததுமா. அநேக சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சிபிஆர் என்னென்னவோ சொல்லுவாங்க, ஆனால் உலகம் தோற்றம் முதல் கொண்டு என் தேவன் உன்னுடைய வாயில் அவருடைய வார்த்தை ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை பலன் உள்ளது. நீ எதை விசுவாசித்து அர்ப்பணிக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் கடவுளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பாஸ்டர், இனி என் வாயினால என் குடும்பத்தை சபிக்க மாட்டேன், இனி என் வாயினால என்னுடைய பிள்ளைகளை சபிக்க மாட்டேன், இனி என் வாயினால உறவுகளை சபிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிழையாமனை கர்த்தர் அழைத்து கொண்டு இஸ்ரவேலை நல்லா கவனிங்க. பிழையாமனை கர்த்தர் அழைத்து கொண்டு இஸ்ரவேலை என்ன பண்ண சொன்னாரா? சாரி, பிழையாமனை பாலாக் என்ன பண்ணா? பிழையாமனை இஸ்ரவேலை எதுக்கு சொல்லுங்க, இஸ்ரவேலை சபிக்கணுன்ட்டு கூட்டிட்டு வந்தாங்க. இப்பதான் வராங்க எல்லாரும் லைன்ல. ஹல்லேலூயா. நான் முடிச்சிடறேன். இஸ்ரவேலை சபிக்கபடியாக பாலாக்கு ராஜா பிழையாமனை கொண்டு வந்து அவன் ஒவ்வொரு முறையும் என்ன பண்றான்? இஸ்ரவேலை சபிக்கலாம்னு நினைக்கிறான். அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை தெரியுமா வருது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. இந்த பாலாக்கு ராஜா ஒவ்வொரு முறை, நான் அவங்களை ஆசீர்வதிக்க சொல்லலை, அவங்களை சபிக்க சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தா நீ என்ன பண்ற? ஆசீர்வதிக்கிற. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, நீங்க இஸ்ரவேல் பிள்ளைகளா இருந்தால், இஸ்ரவேல் தகப்பனுடைய பிள்ளைகளா இருந்தால், இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை சபிக்கும்படி வருகிறார்களோ அவர்கள் வாயிலால் உன்னை ஆசீர்வதிப்பார்கள். உன்னை யாரெல்லாம் நிந்தித்தார்களோ அவர்கள் வாயில் உன்னை ஆசீர்வதிப்பார்கள். நீ எப்படிப்பட்டவனா இருக்கன்னா, அவனுக்கு நிகரானவன் நீ அல்ல. கரெக்டா? அவனுக்கு நிகரானவன் நீ இல்லை. நீ யாருன்னா கர்த்தருடைய
பிள்ளை, இயேசுவினுடைய குமாரன், இயேசுவினுடைய குமாரத்தை யார் சொல்ல வேண்டுங்க? இயேசுவினுடைய குமாரன் நான் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் இயேசுவினுடைய பிள்ளை, அவருடைய சுவாசத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். அவர் என்னில் இருக்கிறார், என்னில் அவரோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். தேவ மகிமை என்னிடத்தில் இருக்கிறது. என் வாயினால எதையெல்லாம் பிரயாசப்படுகிறனோ அதையெல்லாம் நன்மையாய் கர்த்தரின் வாழ்க்கையில தருவார், தருவார். எத்தனை பேர் சொல்ல தருவார், தருவார்? எத்தனை பேர் சொல்ல எனக்கு தருவார், என் வாழ்க்கைக்கு தருவார், என் பிள்ளைகளுக்கு தருவார். நம்மளுடைய ஆண்டவர் ஒரு காலமும் விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல. ஒரு நாள் கைவிட தெரியாதவர் அவர். உண்மையான விஷயம் என்னன்னா, அவருக்கு கைவிட தெரியாது. இந்த ஆதாமு என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும், அவருடைய பேச்சை கேட்காம போயிருந்தாலும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விழல. அவன் வைத்ததா தானே இருக்குது. அவன் எதற்கு மிருகத்துக்கு பேர் வச்சான், அந்த மிருகம் இன்ன வரைக்கும் பேர் மாறல. அவன் எதை ஆசீர்வாதம், அது இன்ன வரைக்கும் அப்படியே தானே இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை எப்போ ரட்சிப்புகள் வழி நடத்தி கர்த்தருடைய பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரோடு இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய ஆவியானவர் உணர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் விரும்பினீர்களோ அது உங்களுடைய தலைமுறை தங்கும். உங்கள் வாயினால் எதையெல்லாம் நீங்கள் ஜெபித்தீர்களோ அது எல்லாம் உங்கள் தலைமுறை மேல் இருக்கும். ஏனென்றால் ஆதாம் தவறு செய்து கீழே இடறி விழுந்தாலும் கர்த்தர் அவனுடைய வார்த்தையை மாற்றல, அவன் வைத்ததை ஆசீர்வதித்தார் என்றால், உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு உன் வாயினால் எதை ஜெபித்தாயோ அது எல்லாம் பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க என் வாயினால பாஸ்டர்? எத்தனை பேர் சொல்லுவீங்க என் வாயினால நான் ஜெபித்ததை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னும் எத்தனை பேர் எகிப்திலிருந்து வனாந்தரத்தை கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கை தூக்குங்க, நான் வனாந்தரத்தில் வந்து இருக்கிறேன். இன்னும் நான் சொல்ல போறேன், என்ன சாவடிக்கு வா, சொல்லுங்க, சாவடிக்கு வா கொண்டு வந்தீங்க. ஒரு சாப்பாடு கிடைக்கலனா போதும், என்ன சாவடிக்கு வா மோசே கொண்டு வந்த. ஒரு தண்ணி கொண்டுக்கொள்ளனா போதும், மோசே என்ன சாவடிக்கு வா கொண்டு வந்த. ஒரு இறைச்சி கிடைக்கலனா போதும், மோசே எங்களை சாவடிக்கு வா கொண்டு வந்த. எகிப்தில் என்ன இல்லை, கல்லர் இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த. உன் வாய் நீ கேட்டல, அதனால நீ என்ன பண்ண, வனாந்தரத்திலே மரித்து போ. தேவ பிள்ளைகளே, நீங்கள் வனாந்தரத்தில் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீங்கள் வனாந்தரத்தில் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல. நீங்கள் கானானில் பிரவேசிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் ஜீவனை விரும்பி பேசிப்பார்கள், கர்த்தர் அதை பலப்படுத்துவார். நீங்கள் ஜீவனுக்குரிய காரியத்தை பேசிப்பார்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை பெருக செய்வார். தேவன் சொல்லுகிறது, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவருக்கு பலனை தருகிற தேவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆவி என் மேல இருக்கிறது, அது பலனுள்ளதா இருக்கிறது. சொல்லுங்க, என்ன பலனுள்ளதாய். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு 4 பேர் சொல்றாங்க, ஒன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமா சத்தமா சத்தமா. பலனுள்ளதாய், பலனுள்ளதாய் இருக்கிறது. ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குடர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கவும் கட்டுண்டவர்கள் கட்டவுக்கு கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்களா?
நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ கர்த்தருடைய அனுக்கிரக வருஷ கூறவுன்னா இதில் வாயில தானே கூறுவ. அப்போ துயரப்பட்டவர்களுக்கு நீ ஆறுதல் செய்யணும், உன் வாயினால தானே செய்வ. அப்போ நீதியின் விருட்சமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதில் இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது விரும்பாமல் போனால் அது தூரமாக போகும். நீ வாயால் எதெல்லாம் அறிக்கை பண்ணுறியோ அது உங்கள் வாழ்வில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே யாவரும் முழங்கால் படியிட்டு, இந்த வேளையில் யாவரும் முழங்கால் படியிட்டு படியிட்டு ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.